அந்த இடத்துல அல்லாஹ் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கிளியர் பண்ணுறான். ஈசா நபி அவங்க கையில் சிக்கலை. இந்த இடத்துல ஆயத்து சொல்லுது, தேவையெல்லாம் மக்கப்போர் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய பஞ்சாயத்து போகுது. அல்லாவுக்காக சொல்கிறேன், அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. தேவையில்லாத சர்ச்சைகளை அவாய்ட் பண்ணுங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நீ சர்ச்சைகளை பற்றி பேசுகிறியா அப்படின்ட்டு. உங்களுக்கு எல்லாமே சர்ச்சை ஆகும்போது நான் தீன் சொன்னாலே உங்களுக்கு சர்ச்சை ஆகுது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயங்கள் தேவையில்லாத சர்ச்சையை தருமோ அதை அவாய்ட் பண்ண தான் பார்க்குறேன். இதை அந்த லைம் லைட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஒரு தலையெழுத்தும் கிடையாது. இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள், இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள், இவர் இப்படி பேசுகிறாரு, அவர் அப்படி பேசுகிறாருங்கிறீங்க. நான் ஏங்க விளக்கம் சொல்லணும்? யார் பேசுனாங்களோ அவங்ககிட்ட போய் விளக்கம் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வேலை நான் செஞ்சிட்ருக்கிறேன். நான் பேசுனதில் ஏதோ பிரச்சனையா அதுக்கு மட்டும் கிட்ட பதில். நான் தீனுடைய ரூஹை பற்றி பேசிகிட்ருக்கேன். என்ன அல்லாவுடைய பிரின்சிபல், அதாவது அல்லாவுடைய கோட்பாடுகள், இந்த உலகத்தில் தீனுடைய கோட்பாடுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய ஒரு புரட்சியுடைய அஸ்திவாரம் எது, ஒரு ஆட்சியாளர் தேர்வு எப்படி இருக்கணும், இஸ்லாத்துடைய ரூஹு எது, நீதினா என்ன, நான் அதை கற்றுக் கொடுக்குற வேலையை நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சபக் பிற்பாடு சதாகத்துக்கா, அதாலத்துக்கா, சுஜாத்கா, இதில் அது எங்கே வருது? ஏன் சர்ச்சை பண்ணுறீங்க? உங்களுடைய இன்டென்ஷன் என்ன அது சொல்லுங்கள். இது மூலமாக என்ன ரிசல்ட் கொடுக்க போகிறீங்க? நான் போட்ட ஒவ்வொரு வீடியோவுக்கும் இந்த வீடியோ மூலமாக நீ என்ன சொல்ல வரேன்னு என்கிட்ட கேளுங்க. அந்த வீடியோவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு நான் பதில் சொல்ல முடியும். இதனால் மக்களுக்கு என்ன நன்மைன்னு என்னால் பதில் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 300-400 வீடியோ பக்கமாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். இன்னி வரைக்கும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கூடாதுங்கிற அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இல்லை. புரியுதா? உம்மத் மத்தியில் நான் குழப்பத்தை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீலிங் எனக்கு இல்லவே இல்லை. அது மாதிரி ஒரு கேள்விகளை நான் தொடுக்கலை. முஆவியர் எவனோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் தொடுக்க வேண்டி வந்ததுன்னா, அது குர்ஆனுடைய அடிப்படை கோட்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். கலீஃபாவுக்கு கவர்னர் கட்டுப்படணுமா, கட்டுப்படக்கூடாதா, எப்படி நிர்வாகம் நடக்கும், புரியுதா, மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அங்கே புதைந்து கிடந்ததுனால அதை எடுத்து நான் வெளியே வச்சேன். அதில் ஒரு பர்சனாலிட்டி அடிபட்டு போச்சுன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சில பேருடைய செயல்களை நம்ம மக்கள் மத்தியில் வைக்கிறோம். அந்த செயல்கள் நல்லதாக இருந்தால் அந்த மக்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நீ நீ குர்ஆன் மனனம் பண்ணேன்னு நான் உன்னை பற்றி சொன்னேன்னா உன்னை பற்றி நல்ல மதிப்பு வரும். அதே நீ போய் எங்கேயோ ஒன்று போய் ஓவர் ஸ்பீடில் போய் ஒரு வண்டி அடிச்சுட்டு வந்தா அப்படின்னா உன்னை பற்றி கெட்ட மதிப்பு வரும். திடீர்னு உங்கள் அம்மா சண்டை என் பையனை பற்றி இப்படி சொன்னேன்னா உங்கள் பையன் செஞ்ச வேலை அது. உங்கள் பையன் இதை செஞ்சுருந்தா நான் அதை சொல்லியிருப்பேன், அதை செஞ்சுருங்கப்போ இதை சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? புரியுதா? நல்ல பேர் கெட்ட பேருங்கிறது நாம் ஏற்படுத்துறது இல்லை, அது அவங்களுடைய செயலால் ஏற்படுது. ரசூலாவை திட்டாதான் எத்தனை பேர்? நீங்கள் உலகம் பூரா எவ்வளோ பேர் ரசூலாவை திட்டுறாங்க, ஆனால் ரசூலாவுடைய புகழ் மேலே அவங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்? ரசூலாவுடைய செயல் டாப்பில் இருக்குது. அவங்கள என்ன திட்டினாலும் அவங்கள போய் சேராது. புரியுதா? அதனால் யாரெல்லாம் நம்முடைய ஆதரவாளர்களாக இருக்காங்களோ தயவு செஞ்சு இந்த ஈசா நபி விஷயம், இந்த அஹ்ல பைத்துடைய விஷயம், தேவையில்லாத இந்த முஆவியர் சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த அந்த டீட்டெயிலிங்கு போகிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? இது மாதிரியான பிரச்சனைகள் தேவையில்லாமல் அஹ்ல பைத்து மாட்டான இது கூட்டம் நடத்துகிறோம், அது பண்ணுறோம். அஹ்ல பைத்துக்கு அதான் இது சொல்கிறீங்கள, இது அஹ்ல பைத்து விரும்பினது கிடையாது. நீங்கள் அஹ்ல பைத்துடைய மன்ஹஜில் இல்லை. அஹ்ல பைத்துடைய டார்கெட் என்னங்கிறது நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நாளில் கர்பலா மறுபடியும் கண்டினியூ பண்ணி அதை ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்துடுவோம்.